ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொச்சினில் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீச் கிடையாது, ரொம்ப தண்ணியாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஏதோ போட்லேருந்து என்னமோ போட்டிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கொச்சினில் வந்து காந்தி நகர்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போட்டு, அதில் வந்து 2 வீலரு 3 வீலரு 4 வீலரு எல்லாத்தையுமே உள்ளே ஏற்றுறாங்க. ஆளுங்களும் உள்ளே ஏறி போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல் மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இதில் எவ்வளோ காசு கேட்பாங்களோ, கூட கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு அதில் போகணுங்கிற ஆசை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கும் அது நிறையா பைசா கேட்பாங்க அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் அதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல்லாம் இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா பீச் ரொம்ப பெரிய பீச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தா, சரி யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம், எவ்வளோ தான் பைசா வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா அப்போ வந்து டிக்கெட் கேட்குற அந்த இடத்துல போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு 3 ரூபா தான் போகிறதுக்கு மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 3 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஹா, சரி ஓகே. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் தான் போய் அங்கே போடுற டிக்கெட் கார்ட்டை கேட்டேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஒரு ஆளுக்கு வந்து 3 ரூபா தான்ப்பா, நாங்கள் 3 பேர் தான். ஆட்டோ வந்து டிராஃபிக் ஆகி இடையிலே நின்றுச்சு. ஆட்டோக்காரன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் போய் பார்த்துட்ருங்க, நம்ம எல்லாம் வர்றேன் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி அதுக்குள்ளே நம்ம ரிட்டன் போயிட்டு வந்துடலாம், போக முன்றோம் வர முன்றோம், ரிட்டன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் போக ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்போ அலை அடிக்குது. என்ன சொல்கிறது, சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது, எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைமு. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போட்டுக்குள்ளே ஏறி முதல்ல போனவங்களாம் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு இடம் கிடைக்கல, இருந்தாலும் அந்த ஸ்டெப்பில் ஏறி உட்காந்துட்டு வந்தோம். நல்லாவே இருந்துச்சு, ஜேர்னி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. 3 ரூபாங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பைசா வந்து ஒரு பெரிய பைசாவே கிடையாது. நீங்களும் கொச்சின் காந்தி நகர் வந்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங்கில் போங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். அதாவது அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றவங்க வந்து இந்த போட் மூலமாக தான் வருவாங்க போல இருக்குது. அது வெஹிக்கிள் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் சரி இது மூலமாக தான் வருவாங்க போல இருக்குது. ஏன்னா சுற்றி வரணும்னா சுற்றி வந்து கடல், சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நம்ம வந்துடலாம். அப்படி தான் நாங்கள் வந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மாத்தா அது வந்து தண்ணியில் அழகாக வந்து நீந்திட்டு இருந்தது. அதே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த 1 கிலோமீட்டர் வந்து இதில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் வர்றதுக்கு நான் கரெக்டாக டயத்தை நோட் பண்ணேன், 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவ்வளோதான், 7 நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்துட்டோம். என் பொண்ணுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணால். முதல்ல நாங்கள் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே, கம்மியான ப்ரைஸ் தானே அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரர் உடனே சடனாக சரின்னு சொல்லிட்டாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்களாம் சும்மா வேடிக்கை பார்க்குறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா எல்லாமே டிக்கெட் புக் பண்ணி ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு நின்னாங்க. இந்த போட்டிங்கில் போகிறதுக்காண்டி தான் டிக்கெட் புக் பண்ணி ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் போகணுன்னு பார்த்தா ஆட்டோக்கார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அநேகமாக எங்கள் ஆட்டோவும் இந்த இதில் தான் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த போட்டிங்கில் தான் அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இடத்த போய் சுற்றி பார்க்கலாம். உண்மைக்கே நீங்கள் கொச்சின் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ளேஸாக தான் தோணுது. அடுத்தடுத்து நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத கட்டாயமாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த போட்டிங் போன அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. என் பொண்ணுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணால். இது உங்களுக்குலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் என்ன ஒரு சின்ன கவலை என்ன அப்படின்னா, என் பையனும் கூட இருந்தான் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். என் பையன் இல்லாத நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வந்து நாங்கள் மட்டும்தான் அவன் இருந்த அந்த நினைவுகள் வந்துட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ்க்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் நம்ம டூர் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.